நேர்களே, முக்கிய செய்தி. எஸ்ஐஆருக்கு எதிரான வழக்கில் ஒரு வழக்கறிஞராக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியே நேரடியாக வாதாடியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். தீபிகா, உச்சநீதிமன்ற வரலாற்றிலேயே ஒரு முதலமைச்சர் வழக்கறிஞராக நின்று அவர் தொடுத்த வழக்கில் வாதிட்ட நிகழ்வு இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில், சூரியகாந்த் அமர்வில் நடைபெற்றிருக்கிறது. அந்த அமர்வில் மம்தா பானர்ஜி வாதிடுகையில் நீதிமன்றத்தின் கதவுகளுக்கு பின்னே நின்று நீதி கதறி அழுகிறது என்று அவர் வாதிட்டிருக்கிறார். வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்பதற்காகவே சிறப்பு தீவிர திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றும், வாக்காளர்களை நீக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்பது மேற்கு வங்க மாநிலத்தில் மட்டுமல்ல மற்ற மாநிலங்களிலும் உரிய முறையில் பெறப்பட்டதா பெறவில்லையா என்று நீதிபதிகளுக்கு எதிராக அவர் தேர்தல் ஆணையத்துக்கு பல்வேறு கேள்விகளை சரமாரியாக எழுப்பியிருக்கிறார். இது மேற்கு வங்க மாநிலத்தின் பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவின் பிரச்சனை. ஒட்டுமொத்த ஒரு வாக்காளர் கூட வாக்களிக்கும் அந்த உரிமையில் இருந்து அவர் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதே நான் நேரில் வந்து இங்கு ஆஜராவதற்கு காரணம் என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த சிறப்பு தீவிர திருத்த சட்டம், அதாவது எஸ்ஐஆர் தொடர்பான வழக்குகளில் மிகவும் மெத்தனமாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது, நீதிமன்றமும் அவ்வாறு செயல்படக்கூடாது என்றும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நேரடியாக தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு முன் நின்று அவர் வாதிட்டார். இதையடுத்து தேர்தல் ஆணையத்திற்கு அங்கு கால அவகாசம் கோரி அவர்கள் பதிலளிக்க கால அவகாசம் கோரினார்கள். ஆனால் தொடர்ந்து கால அவகாசம் வழங்க முடியாது என்றும், பெயர்களை நீக்கும் நடவடிக்கைக்காக மட்டுமே, வாக்காளர்களை நீக்குவதற்காக மட்டுமே ஒரு சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தப்பட வேண்டுமா, அதுவும் தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்தில் மேற்கு வங்கம் மற்றும் தமிழகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் மட்டும் இதை நடத்திவிட்டு இங்கே அசாம் போன்ற பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களில் ஏன் அதை நடத்தாமல் விடுபட்டது, அதற்கு என்ன பின்னணி என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தேர்தலை கருத்தில் கொண்டே இந்த பெரும்பாலான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதால் 2021ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட அந்த வாக்காளர் பட்டியலின்படியே இந்த ஆண்டும் தேர்தல் நடத்துவதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்ற கேள்வியையும் அவர் எழுப்பினார். இதற்கு உச்சநீதிமன்றம் எஸ்ஐஆர் குறித்த உங்கள் கேள்விகளுக்கும் அந்த பிரச்சனைகளை எங்களின் கவனத்திற்கு கொண்டு வந்ததற்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் என்றும், அங்கீகரிக்கப்பட்ட பிஎல்ஓக்கள் ஒவ்வொரு ஆவணத்திலும் கையெழுத்திடுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், விசாரித்துவிட்டு ஒருவரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் மம்தா பானர்ஜி தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த இரு வாதங்களை கேட்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அதன் பின்னர் தேர்தல் ஆணையத்தின் தரப்பிலும் அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டது. அந்த கருத்துக்களை கேட்ட பின்னர் அவர்களுக்கு கால அவகாசம் வழங்கி இந்த வழக்கு விசாரணையை 2 வார காலம் அவர்களுக்கு அவகாசம் வழங்கி 2 நாட்கள் மட்டும், அவர்கள் 1 வார காலம் கால அவகாசம் கேட்டிருக்கிறார்கள், 2 வார காலம் கால அவகாசம் தேவைப்படும் என்று கேட்டார்கள். ஆனால் 2 நாட்கள் மட்டுமே கால அவகாசம் வழங்கப்படும். பிரச்சனையின் அவசரத்தன்மையை கருதி உடனடியாக இந்த பிரச்சனையில் தேர்தல் ஆணையம் பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு 2 நாட்களுக்கு இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறது. தீபிகா.